யோ, இப்படி ஆளுக்கு மயில் கல்லு மாதிரி பேசாம இருந்தா எப்படியா தீர்ப்பு சொல்றது? வெள்ளசாமி பேசியா? அதுதான் சொல்லிட்டேங்களே ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கைய ஐயா கையில தான் இருக்கு. வர்ற தையில கல்யாணத்தை வச்சிருந்தேன். அவசரப்பட்டு இப்படி வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டாலே ஐயா. இந்த விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே இவளை கண்டதுண்டமா வெட்டி இருப்பேன். ஆனா வாயு வயிறுமா நின்னு என் வாயை அடைக்க வச்சுட்டாலே ஐயா. இந்த பாவிக்கே கட்டி வச்சிடலான்னு பார்த்தா நான் சாதி சனத்தை பாக்குறதா இல்ல ஊரு முறைங்கிறத பாக்குறதா, அதுதான் என் போக்குக்கே போகாம ஐயாவோட வாக்குக்காக காத்துட்டு இருக்கேங்க. ஏ மைக்கு, ஊமைய லவ் பண்ணி கெடுக்கிறதுக்கு மட்டும் தெரியுது, வாயை திறந்து பேச மாட்டியா? பேசுறா. 1000 தடவை கேட்டாலும் சரி, இதத்தான் நான் சொல்லுவேன். அவதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, இதான் என் முடிவு. இந்த ஊருக்கு ஆண்டவன் அம்மன் தான்டா. அவரே எடுத்து பேசுனா அப்புறம் அம்மன் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு. இத சாதாரணமா விட்டா நாளைக்கு சாதி சனம் ஊரு முறைன்னு ஒண்ணுமே இல்லாமல போயிரும். இதை நீங்க கண்டிக்கலனா நாளைக்கு தடி எடுத்தோம்னா தண்டல்காரன் ஆயிருவான். இது வெள்ளச்சாமி பிரச்சனை மட்டுமல்ல, ஊர் பிரச்சனை. அம்பலக்காரர், இப்போ நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் ஊர்ல நிலைச்சு நிக்கணும். ஏப்பா கோவிந்து மச்சான், நீ வேலை பத்திய கோயித்து அங்க திருடுனா என்ன பண்ணுவாங்க? கையை வெட்டிடுவாங்க மச்சான். போய் பேசுனா நாக்க அறுத்துருவாங்க மச்சான். இப்படி திருட்டுத்தனமா ஒரு பொண்ணை கெடுத்துட்டா அது வந்து மச்சான் அறுத்துருங்கடா. அவ வயிற்றுல வளர கருவை களைச்சிட்டு வருஷம் போட்டு உனக்கு முடிச்சு போட்டுருங்க. இனிமே இந்த ஊருக்குள்ள எவனும் காதல் கீதம் பண்ணக்கூடாது. பழனி, அவங்க 2 பேர்த்தையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ. என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா, என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. யாராவது என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. எனக்கு வேணும்னா தண்டனை கொடுங்க ஐயா. என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. ஐயா புத்தனே, மாணிக்கத்தை இந்த பொண்ணையும் கூட்டுக்கிட்டு நீங்க தேரடிக்கு போங்க. நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். டாய், கொஞ்சம் ஜோலி பார்த்துட்டு போடா. என்னடா சொன்ன? வந்தாச்சு, இனி பயமே இல்ல. கட்டா தலைய மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி திபகே துஞ்சீவ சரதாம் த்ரதம். ஏண்டா மேல நிப்பாட்டின? ஐயா, அம்பலந்தூருக்குள்ள மேல அடிக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடுங்க. ஊர் கட்டுப்பாடா? அம்பலம் கட்டுப்பாடா? குடா மேலத்தை.
நில்லுவா நில்ல. என்னையா கடங்காரிய துரத்திட்டு வர மாதிரி ஓடி வர? ஆமா நீ கடங்காரிதான். பின்ன வா நிறைய வெத்தலை போட்டு பஸ் நேரத்து போயிட்டு வந்துட்ட. உள்ள கால் வச்சு நடக்கவே முடியல. எவன் வந்து சுத்தம் பண்ணி விடுறது? மரியாதை வந்து சுத்தம் பண்ணி விடு. இந்த லட்சம் வாயில புயல் கட்ட வர. யோ கட்ட கட்டனா வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வந்துடும். பீடி சிகரெட் குடிக்க கூடாதா பஸ்ல எழுதி போட்டிருக்கு. வெத்தலை வச்சு துப்ப கூடாதா போட்டிருக்கு. அவ வாழைப்பழத்தை தின்னுகிட்டு தோலை போட்டு போறாங்க, கரும்பை தின்னுட்டு சக்கை துப்பிட்டு போறாங்க. அவங்களெல்லாம் ஒண்ணும் சொல்லாம நான் வெத்தலை வச்சு துப்புனால உன் பஸ் இழுக்க மாட்டேங்குதாக்கும். யோ நானும் 4 ரூபா 30 காசு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். எனக்கும் துப்ப உரிமை இருக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன் துட்டு பைக்குள்ள துப்பி விடுறேன் துப்பி. ஆமா ஆளை பாரு ஆள ஐயன் கோயில் கேட்டா மாதிரி. நாளாகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போனவதா. அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரு தடவையாவது வந்து எட்டி பாத்தீங்களா? அரிசி அள்ளி பாப்பாரும் இல்ல, மீன் ஊதி பாப்பாரும் இல்ல. இந்தாங்க மாமா அதிரசம் சாப்பிடுங்க. பிறந்ததும் ஆத்தாள முழுங்கி, சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி, அத்தை இருக்கா மாமா இருக்கா நம்பி நான் அங்க இருக்க. இவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பார்க்கவும் இல்ல, ஏன்னு கேட்கவும் இல்ல. என் கூட சமைஞ்சவெல்லாம் இடுப்புல ஒண்ணு வயத்துல ஒண்ணுன்னு இழுத்துட்டு அலையறாள. நீங்க சும்மா இருக்கீங்க. இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. மாம மகன் வருவான், தாலி ஒண்ணு தருவான்னு தவம் இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பார்த்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக கண்ட சோ. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இடுப்புல அந்த தாலிய சொருகிட்டு அலையற. உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்டீங்க? இருந்தாலும் நீங்க ஆம்பளை புள்ளைய பெத்தவளாச்சே. பட்டணத்துல படிச்ச பையனுக்கு பட்டிக்காட்டுக்காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம். டவுன் பொம்பளை மாதிரி கவுன போட்டுக்கிட்டு டாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா 2-4 பேத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும். அப்பதான் என்கிட்ட அடிக்கடி சொல்லும், அடியே உனக்கு என்ன அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா, ஏண்டி இப்படி ஒண்ணுக்கு மத்த கருவா எனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான். மனசு பூரா அவர் உருவத்தை சுமந்துக்கிட்டு தெரியற எனக்கெல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அட்ரா மேலத்தை கட்டுறா தாலியேன்னு இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மறி குழந்தை, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அது தானா நடக்கும். வள்ளியம்மா கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வாமா. ஏத்தே மச்சான் எப்ப சாப்பிட வருவாங்க? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரையும் அது இதுன்னு சுத்திட்டு வருவான். நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சுட்டு வா போ. கடைக்காரரே அந்த வளையல எடுங்க. இந்தம்மா வளையல். ஒரு ஊக்கி இருந்தா தாங்க. என்ன போல ஊக்கால குத்துற? உனக்கு இருக்கிற பிடிச்சிருக்கா? இல்ல பின்ன போக்கு வந்து நான் நல்ல வேலை நான் கத்தி கடை பாரு வைக்கல. காலங்காத்தால யார் முகத்துல முடிச்சனோ. இன்னும் எத்தனை பேர் வர போறாளுங்களோ குத்துறதுக்கு. டேய் அந்த போகுது சின்னம்பலத்துடைய பொண்ணு. அதுக்கு நம்ம முத்துக்கால மேல ஒரு கண்ணு. நீ என்ன நினைக்கிற? ஐ திங்க் பல்லு வலிக்குதுங்கறியா? டேய் பொம்பளைங்க பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன். அதுவும் மண்டத்தை இருந்துட்டு பேசுறது ரொம்ப தப்பு. இத பாரு, விளக்கு ஏத்துறதும் தீக்குச்சிதான், வீட்டை எரிக்கிறதும் தீக்குச்சிதான். இத மாதிரி வீணான பேச்சு சில நேரத்துல விபரீதமாயிடும். பேசாம வேலையை பாருங்க. ஐயோ என் அத்தை பொண்ணு வெத்தப்பட்டி வராடோய். அவன் என்ன கேட்டானா நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. எங்க என் மச்சான் முத்துக்கால எங்க இருக்காரா? என்ன மச்சான் முத்துக்கால இருக்காரான்னு. ஓ வெத்தலமா கிடையா? இந்த பக்கம் தான் இருக்கு. ஐயா சுத்த செவடனா இருக்கே. அவங்கிட்ட போய் கேக்குறிய நீ? மெத்த மேல படுறான்னா அத்தை மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த பைய. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? ஆமா சத்தியமா இங்க இல்ல. சரி அப்ப என் மச்சான் வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போறேன். இங்க இல்ல, உள்ள போய் இங்க பொம்பளைங்க வர கூடாது. பாக்குறவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஒன்ன மாதிரி நிச்சயமா பார்க்க மாட்டாங்க. ஆமா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. அதான் கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு தங்கத்தை வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மச்சானை கெடுத்துட்டு இருக்கீங்க. பாவம் என் மச்சான். ஆமா உன் பேர் என்ன? மறி குழந்து. ஐ அம் a king kong.
Let me do. ஆமா எல்லாரும் இடுப்புல அநாகரி கட்டிக்கிட்டு திருவாங்க, நீ என்ன தாலியை வச்சுக்கிட்டு அலையற? என் மச்சான் கையால இந்த தாலி என் கழுத்துல ஏறணும்னு தான் நான் ஆளான நாள்ல இருந்து இதை இடுப்புலயே சொருகிட்டு திரியறேன். ஏன் ஒச்சு குட்டுறிய? அடி மச்சான், நீ இங்கயா இருக்க? எடுத்துட்டு பையில நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஆசை வச்சேன், பாசம் வச்சேன் என் அத்தை மக மேல, உன் கையால தான் தாலி கேட்ட இங்க வந்தேன் அருமா மச்சான். நிறுத்துங்கடா. நீ வீட்டுக்கு போமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு மச்சான். சரி, சரி. நான் ஊர்ல இருந்து முறுக்கு, அதிரசம், வடை, கருப்பட்டி பணியாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா அங்கிட்டு பாக்குற? என்னம்மா தேடுற? இந்த எச்சி துப்பு என் மூஞ்சில துப்பு. ஐயா, அது மறுவாடி இருக்கணும் மச்சான். நீங்க வந்து குளிடா. நான் வரலப்பா. அண்ணே, அவன் தான் பச்சை தண்ணி குளிச்ச வலி பெறும் தெரியும்ல, நீங்க பேசாம குளிங்க. ஐயோ, இங்கேயும் வந்துட்டாளே. டேய், எல்லாம் தண்ணிக்குள்ள முங்குடா. எங்க போச்சு மச்சான்? அத்தை இங்கதான் குளிக்குதுன்னு சொன்னாங்க. ஐயோ, என் சுண்ட காணமே. என்ன அவ வெக்கப்படுறா? நான் இல்ல வெக்கப்படணும். ஒருவேளை பார்த்துட்டாலோ? இருக்காதே, நான் தண்ணிக்குள்ள இருக்கேன். என்னங்க, இந்த பக்கம் துண்டுகின்ற ஏதாவது போச்சுங்களா? சிவப்பு கலரு. ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு. என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க? அதை நான் கட்டிட்டு இருந்த துண்டுங்க. ஏங்க, உங்ககிட்ட துண்டுகின்ற ஏதாவது இருக்குங்களா? துண்டில்ல, இதான் இருக்கு. ஐயா, இது நமக்கு பத்தாதுங்க. ஐயா, பாவாட. ஆத்தாடி பாவாட காத்தாட. ஐயா, இங்க வந்துட்டாளே. எங்க ஆளே காணோம். இந்த பொம்பளை கிட்ட கேட்டுருவோமா? என்னது இது? இந்த பொம்பளைக்கு முடிய காணா, எல்லாம் தண்ணிக்குள்ள விட்டா போல இருக்கு. இந்த காலத்து பொம்பளைங்களா ஆம்பளைங்களா மாறிடுறாங்க. ஏமா, என் மச்சான் முத்துக்காலைய பாத்தீங்களா? இப்பதான் என் கூட குளிச்சு புட்டு தோப்பு பக்கமா ஒதுங்க சொன்னாரு. என்னது? உன் கூட குளிச்சுட்டு தோப்பு பக்கம் ஒதுங்க சொன்னாரா? அடிய சக்கலத்தி விளக்கு மாறு பிஞ்சு போம் பிஞ்சு. ஆமா மாமா. ஆமா மாமா, மாமா. ஆத்தாடி பாவாடா. மச்சான், இது கறி, இது முட்டை, இது அப்பளம், இது சோறு. தெரியும் தெரியும். எதுக்கு மச்சான் கோச்சுக்கிறீங்க? இது முருங்கக்காய் கூட்டு, இது முருங்கக்காய் குழம்பு. நல்லா சாப்பிடுங்க. சுச்சோ, வேர்க்குது. மூட் அவுட் பண்ணாத. என்ன மச்சான் கெட்ட வார்த்தையில சொல்றீங்க? சாப்பிடு தானே சொன்னேன், ஆறி போயிடும்ல. அது எங்களுக்கு தெரியும், நல்லாவே சாப்பிடுவோம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
வயல கட்ட. ஏய் ஏய் ஏன் சிரிக்கிற? நாங்க சாப்பிடுறது பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? இல்ல மச்சான், நீங்க சாப்பிடுறத பார்த்தா மாயா பஜார் படத்துல ரங்காராவ சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். ஏய் இந்த லந்து கிந்து பண்ணிட்டு இருந்த கடைசி பஸ்ல ஊருக்கு ஏத்திடுவேன். ஏத்துவீங்க ஏன் ஏத்த மாட்டீங்க? இடுப்புல இருக்கிற இந்த மஞ்ச கயிறு என் கழுத்துல ஏறினாதான் நான் இந்த ஊர் விட்டு போவேன், இல்ல என் கட்டை தான் போவோம். ஆமா, இந்த நேரத்துல எந்த சிரிக்க உங்களை நினைக்குது? என்ன சட்டம்? என்னடா இது, இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெரிச்சாலி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண்களை பற்றி சொல்றேன்டா, தருதலை. டேய், அங்க பாருடா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது, புது கட்டை பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்துக்கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ, மறிக்குழுந்தா? ட்ரை பண்ணி பாப்போ. ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சரி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. சென்ட். வீதியில போற சனியனே வம்புக்கு இருக்கிறீங்க. இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எப் முருகா. ஏன் ஐயோ, அறிவு இருக்கா? பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே. ஆமாம்மா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர புடவையில எதுக்கே உருளுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னா ஏன் வாயில மண்ணுக்கண்டு பூந்துருச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே செண்டடிக்கிறேன். ஏன் ஐயோ, உடம்பு என்ன நாரியா கிடக்கு? வேணா ஆத்த மேலாடி, அக்கா மேலாடி, தங்கச்சி மேலாடி, வேற எவ மேலாவது அடி. வந்துட்டாங்க முருகா, நீ தாங்காது முருகா, ரொம்ப லொல்லு முருகா. என்ன முருகா, வேலையெல்லாம் முடிச்சா முருகா? பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாடா. கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க. பூனை 2000 பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்னை கூட வச்சிருக்கிறது, இங்கிருந்து போயிடுறான். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்துல இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மழையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு, உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்குமொழி எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? சீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்பேன். ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போறீங்க. மறிக்குழந்து, முத்துக்காலைக்கு தெரியாம ஏன் எங்களை தனியா கூட்டு வந்த? ஏதாவது விஷயம் இல்லாமல இருக்கும். வாட் ப்ராப்ளம்? கம் ஆன் டெல். நான் என்ன ஆள்ல குறைச்சலா? இல்ல. அழகுல குறைச்சலா? இல்ல. அறிவுல குறைச்சலா? இல்லவே இல்ல. அப்ப ஏன் முத்துக்கால மச்சான் என்ன பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு? நான் அவர் மேல உசிரியே வச்சிருக்கேன். ஆமா, இதையெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்ற? அண்ணமார்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, நீங்களாம் தானே என் கூட பிறந்தவங்க மாதிரி. அதான் உரிமையோட சொல்ல வந்தேன். ஏன் அழுகுறீங்க? இங்க டச் பண்ணிட்டமா, இங்க டச் பண்ணிட்ட. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? கவலைப்படாத, முத்துக்கால உனக்கு தான். முத்துக்கலானே, நீ கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு சொல்லறல, மரி குழந்தை அரளவதிய அரைச்சு குடிச்சிச்சுனே. என்னடா சொல்ற? சாகா போய்க்கு கிடக்குதுல்ல, சீக்கிரம் வாங்கல்ல. என்ன மாமனை காணோம்? ஏன்ல அந்த உலகம் போய் மாமன் கிட்ட சொல்லிருப்பானா? சொல்லி இருப்பானா? சொல்லி நேரம் ஊரையே கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். இத பாரு, முத்துக்கால வரும்போது அரளிவதியை சாப்பிட்டு நுரத்தள்ளி செத்த மாதிரி அருமையா நடிக்கணும். ஏன் அப்ப எனக்கா நடிப்பு சொல்லி கொடுக்குற? மாமா வரட்டும், எப்படி ஆக்ட் கொடுக்குறேன் பாரு. ஐயோ, முத்துக்கால வர மாதிரி இருக்குதே. ஆமா, ஐயோ, சீக்கிரம் பாரு, சீக்கிரம் பாரு. இந்த அந்த நிறைய குடி, நிறைய குடி, நிறைய குடி. இந்தா குடி.
படு, மூச்சு விடக்கூடாது, படு படு. மறிக்கொழுந்து அம்மா எழுந்துருமா எழுந்துருமா. ஏமா இப்படி பண்ண? இங்க பாருமா, மாமா வந்திருக்கம்மா. அவசரப்பட்டு இத மாதிரி பண்ணிட்டிய தாயி. மாமா வந்திருக்கேன் தாயி, இங்க பாருமா. நான் தான் ஆத்தத்தை ஏதோ திட்டேன், அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டியம்மா. மறிக்கொழுந்து இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன் கழுத்தை நான் தாலி கட்டிருப்பேன் தாயி. கட்டு மாமா. 10 ராகாலும் 11 12 யமகண்டம், அதனால நடுவுல இருக்கிற நல்ல நேரத்துல கட்டிருமாமா. ஏ மாமா, இடுப்புலயே தாலி இருக்கு, கட்டிறேன். என்ன மானமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக. மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக. சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக. அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக. அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னே தன்னால. என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னே தன்னால. என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. என்ன மானமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக. மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக. கொண்டமொழி அழக பார்த்து கோயம்புத்தூரில கேட்டாக. நெத்தியில பொட்ட பார்த்து நெல்லூரில கேட்டாக. 2 புருவ அழக பார்த்தாக, புதுக்கோட்டையில் இவள கேட்டாக. கண்ணழக பார்த்து பார்த்து கண்டமலூரில கேட்டாக. மூக்கழக பார்த்து என்ன மூக்கையங்கோட்டையில் கேட்டாக. கோபமுள்ள பொண்ணு என்ன கோப்பையிலே கேட்டாக. பாசமுள்ள பொண்ணு என்ன கண்ணபுரத்தில கேட்டாக. இத்தனை பேரு சுத்தி உழைச்சோம் உத்தமராசா ஒன்னு நினைச்சோம் சத்தினி உள்ளமையா. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக. மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக. அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னே தன்னால. என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தே முன்னால. வேண்டதொரு சாமியும் இல்ல விரும்பி வந்தே உங்கள. உன்னை விட யாரும் இங்கே உருப்படியா தோணல. நல்ல வாட்டமுள்ள ஆம்பள, உன்னை மறக்க இவளுக்காகல. வாரக்கட்டி தோளில் அணைச்சு வச்சுக்குங்க வேற கேட்கல. மாறி நீங்க போனீங்கன்னா மனசு பாரல. பொட்டழந்த கூடாத என்ன சூடு கொண்டாகாதா. பட்டு துணி மேலாத்து அதை தொட்டு இழுத்து கூடாதா. உள்ளதையெல்லாம் சொல்லி முடிச்சேன், நல்ல முடிவு சொல்லுங்க மச்சான், இன்னமும் சொல்லணுமா. என்ன மானமுள்ள
மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாக சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக அதையெல்லாம் ஒன்னால வேணாம் என்று சொன்னேன் கண்ணால என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாக எழுந்துருடு. எப்ப இந்த தாலியின் கழுத்துல கட்டுறீங்களோ அது வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன். சரி சரி வர தைல நம்ம 2 பேரும் கல்யாணம். ஆள விடு. நிஜமா? நிச்சயமா. உங்க அப்பரான சத்தியமா? சத்தியமா. யம்மா! பாத்ரா பத்திரமா கூட்டிட்டு வா. சாமி கோயில் கதவை திறந்து விடுங்க சாமி. ஜனங்கள்லாம் மழையில நடந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புண்ணியமா போக கதவை திறங்க சாமி. அமைதியா இருங்க. என் இஷ்டத்துக்கு நான் கதவை திறந்து விட முடியாது. அம்பலக்கார் சொன்னாதான் கதவை திறக்க முடியும். அவரை போய் கேளுங்க. எங்க பொண்டாட்டி புள்ளை எல்லாம் நடுத்தர நிக்குதையா. உங்களுக்கு புண்ணியமா போகலையா? சீக்கிரம் வாங்கய்யா. உங்க கோயில் கதவை திறந்து விட்டீங்கன்னா குழந்தை குட்டிகளோட ஒரு ஓரத்தை ஒதுக்கிறோம் ஐயா. எங்க வீடு வாசல்லாம் இடிஞ்சு போச்சு, தங்கறதுக்கு கூட இடம் இல்லையா. கோயில் கதவை திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்குயா. ஆடு மாடெல்லாம் கட்டுற இடம் இல்லாம வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சியா. கொஞ்சம் கோயில் கதவை திறந்து விடுங்க ஐயா. கடவுள் இருக்கிற இடத்துல கண்டவனெல்லாம் தங்க கூடாது. ஊருக்கு கொத்த வந்தால் சாமி கிட்ட வரக்கூடாது. போங்க, காலைல வந்து பேசிக்கலாம். போங்கடா. யாராவது அம்பலத்திட்ட போய் சாய் வாங்கி வந்தீங்களா? அம்பலத்திட்ட கோயிலை திறந்து விட சொன்னோம். ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு தம்பி. அந்தாள் இணைய திறந்து விடுறது. இந்த கோயில் ஊருக்கு பொது சொத்து. நாமளே திறப்போம். குடிய கடற்கரையா நிறுத்துங்க. நீங்க இந்த கோயில் பூட்டை உடைச்சு பிரச்சனை வர வேண்டாம். உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இந்த கோயில்ல உரிமை இருக்கு. இந்த பூட்டை நானே உடைக்கிறேன். கொடுங்க தம்பி, கொடுங்க. என் மச்சான் அம்பலத்துக்கு கீழ்படிச்சிருந்த இந்த கிராமம் ஒரு மழை பெஞ்சதுனால இப்ப மரியாதை இழந்து நிக்குதுடா. டேய், இதுக்கு காரணம் காரண காரியங்கள் இங்க முக்கியம் இல்ல. பாதிக்கப்பட்டது நம்ம ஊர் ஜனங்க. இங்க பாருங்கப்பா, மழைய காரணம் காட்டி நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போனதை பத்தியோ இல்ல அங்க தங்குறத பத்தியோ யாரும் தப்பா எடுத்துக்கல. ஆனா எவ்வளவு சொன்னான்னு கோயில் பூட்டை உடைச்சு உள்ள போய் ஊரு கட்டுப்பாட்டியை மீறிட்டீங்களா? போனா போகுதுன்னு குடியிருக்க ஒரு வீடும் கூழு குடிக்க கொஞ்சம் நிலமும் கொடுத்தனும்ல, அந்த கறி திமிருதான் இந்த மாதிரி காரியமெல்லாம் பண்ண தூண்டி இருக்கு. வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க பரிதாபப்பட்டோ இல்ல அனுதாபப்பட்டோ எதையும் எனக்கு தரல. இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தது காரணம் இவ ஒருத்திக்காக தான். இல்ல என்னடி பூச்சாண்டி காட்டுற? அம்பலங்கிற பேரை கேட்டாலே ஓடி ஒளியிற கூட்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி அதிகாரம் இருக்குது?
உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கு. புரியல? உங்க தம்பி சின்ன அம்பலத்தோட ஒரே பொண்டாட்டி. உங்க பாஷையில சொல்ல போனா அவரோட செட்டப். இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி ஊரை கூட்டிருக்கீங்க? சொல்லுங்கய்யா, உங்க உசுரை காப்பாத்த கோயில் பூட்டை உடைச்சு உங்களை உள்ள தங்க வச்சனே, அது தப்பா? சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்படி ஊரை அடக்கி இவங்களை ஏமாத்தி வாழறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. தெய்வமா? இந்த ஊருக்கே நான் தாண்டி காவல் தெய்வம். ஊரு மேஞ்சவெல்லாம் ஊர் மரியாதை கேட்க ஆரம்பிச்சிட்டீல்ல, கொடுக்கறேன். பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா, அம்மா ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை எதுவும் கொடுத்துடாதீங்க. அம்மா பாவம் பெரியப்பா. யார்கிட்டடி கெஞ்சற? இத பாருங்க, நான் பண்ணது தப்புனா பஞ்சாயத்து கொடுக்கிற தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன். ஊரு கட்டுப்பாட்டை மீறி கோயில் போட்டு உடைச்சதுக்காக அவ தலைய மொட்டையடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள ஊர்வலமா கூட்டிட்டு போங்கடா. சாமிக்கு தீட்டுப்பட்டதுக்கு பரிகாரமா அவ மகளுக்கு பொட்டு கட்டி தாசியாக்கி ஊருக்கு பொதுவாக்கிறீங்களா. எடுத்துட்டு போங்கடா. நிறுத்துக்கடா. எவனாவது அவங்க பக்கத்தை வந்தீங்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. முத்துக்கால, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம இங்க இருந்து போயிடு. எதிர்த்து கேட்க ஆளு இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்பா. அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? காத்தும் புயலும் அடிச்சு அவன் வீடு வாசல இருந்து உங்க வீட்டு முன்னாடி நின்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மழை நிக்கிட்ட அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அவங்க இல்லாட்டி இங்க இருக்கவங்க எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா உனக்கு? இத பாரு, உன்னோட சொந்த பிரச்சனைகளெல்லாம் பஞ்சாயத்துல கொண்டு வந்து வச்சு யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்ச அதை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். டேய், என் முன்னாடி கை கட்டி நின்னா கை நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டீல்ல. நீ சங்கம் வச்சன்னைக்கும் சங்கனை அறுத்திருக்கணும். வேண்டா, அவளுக்காக இவ்வளவு தூரம் பரிசு பேச வந்து நிக்கிறிய. உனக்கு அவளுக்கு என்னடா வரவு? சின்ன பையங்களுக்காக முந்தானி விரிச்சு பரம்பரை தொழில காட்டிட்டாளா? பாத்தீங்களா ஐயா, அம்பலத்தையே ஏத்து பேசுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துச்சு. பஞ்சாயத்துல மட்டும் எங்க மச்சான் உட்கார்ல, வருவ 10 நிமிஷம் உன்னை பரவாயில்ல அனுப்பிச்சு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா சொன்னதை செஞ்சு பாரு. என்னால முடிஞ்ச நானும் பாக்குறேன். யார பயமுறுத்துறேன்? கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இந்த ஊரை கூட்டி இவங்களையும் என்னைய அவமானப்படுத்த நினைச்ச நீதான் தோத்து போயிடுவேன். நீ சொன்ன தீர்ப்பு தப்புன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னது மன்னிப்பா? இவ கிட்டவா? கோர்ட்டோட தீர்ப்பு கூட மாறி போகு, இந்த அம்பலத்தோட தீர்ப்பு மாறாதடா. நிறுத்து போய் சொன்னா செய்யுங்கடா. வாங்க, முறையா பேசுங்க. முறை இப்ப நீ எனக்கு மாம முறை வேணும், புரியல? சின்ன அம்பலத்தோட ஒரே மருமக கழுத ஊர்வலத்தை பார்க்கணும் நான் சொன்னேன். நாளைக்கு எங்க கல்யாண ஊர்வலத்தை பார்த்து ரசி. ஐயா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. ஜோடி நல்ல ஜோடி இது, மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு. ஜோடி நல்ல ஜோடி இது, மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு.
பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு நல்ல தவம் இருந்து பெத்து எடுத்த ராணி மகாராணி நல்ல தவம் இருந்து பெத்து எடுத்த ராணி மகாராணி இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகராசா இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகராசா ஓ ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு உள்ளதையெல்லாம் கண்ணா சொல்லு சேரிதான் மெத்தையில சிந்தாம இனி கோபாளம்மா முத்தாரம் அத்தனையும் சொல்லாம அதடக்கி வைப்பாவித்தாரம் ஆயிரத்தில் ஒண்ணே ஒண்ணு அல்லாமலே கிள்ளாமலே மல்லாடுற கைகாரி ஜோடி நல்ல ஜோடி மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு நல்ல தவம் இருந்து பெத்து எடுத்த ராணி மகாராணி இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகராசா ஜோடி நல்ல ஜோடி மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு அம்மா எண்ணம் சந்தன கிண்ணம் அடிச்சதம்மா யோகந்தான் ஒத்தையில நின்னாரு இப்பரட்டையாக வந்தாரு சக்தியுள்ள அண்ணாரு அவஜாதகம் போல வேறாரு ஏழு பத்து வாழ என உங்க வம்சம் பண்பானது ஒண்ணானது கொண்டாட்டம் ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு நல்ல தவம் இருந்து பெத்து